ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவரொட்டி வறுவல் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க சுவரொட்டியை. அது போல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்தும் இருக்கும், ஈஸியாக கட் பண்ணவும் வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவரொட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கணுங்க. சுவரொட்டி வறுவல் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க. அது என்னென்னா லெமன் ஜூஸுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த சுவரொட்டியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் ஃப்ரை பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒன் சைடு வெந்த பிறகு இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான ஆரோக்கியமான சுவரொட்டி வறுவல் ரெடி ஆகிடும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.